வணக்கம் விவஸ், லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ். பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது என்னென்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஓகே, நம்மளோட நேம் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன? ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங். அதாவது மல்டிபிள் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங். அதுதான் வந்து word or strings. Okay, so strings ன்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், கேன் பி அ சென்டென்ஸ் ஆல்சோ. சரியா? ஸ்ட்ரிங்ஸ்ன்னு பார்க்கும்போது அது வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை இல்லை, அது வந்து ஒரு வரிகளாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங்ஸுங்கிறது வந்து வைட்லி யூஸ். ஸோ பைத்தானில் உள்ள ஸ்ட்ரிங் கோடு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, ஸ்லைஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்ட்ரிங் வந்து லேர்ன் பைத்தான். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லேர்ன் பைத்தானில் வந்து LEARNPYTHON. ஓகே, இது இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸாக வந்து பைத்தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அட் த எண்ட் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் வந்து அரேஸில் வந்து ஸ்டோர் ஆகுது. பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ 0 to 10 வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆயிடும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் 9 கொடுத்தீங்கன்னா ஹச் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதே நேரத்தில் பைத்தான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸும் ஃபாலோ பண்ணும். அதாவது லாஸ்ட் கேரக்டர் ஆல்வேஸ் -1, அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரும். ஓகே ஓகே இப்படி தான் வந்து பைத்தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணும், அந்த அரேயில் வந்து இப்படி அலோகேட் பண்ணும். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க, அது வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ கோட்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட் ஆஃப் உங்களுடைய ஸ்ட்ரிங், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ப்ரிசர்வரன்ஸ். ஓகே, பழைய ப்ரோக்ராம் என்னாச்சு? ஸோ ப்ரிசர்வரன்ஸ் ப்ரிரைஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் டிக்ளரிங் எ ஸ்ட்ரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ். பைத்தானோட அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள், சிங்கிள் கோட்ஸ் உங்களுடைய ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்ஸோட க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், த சேம் ரிசல்ட் லவ் ரூல்ஸ் த வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரிங்கிற ஜஸ்ட் வேர்டு கிடையாது, இட் கேன் மல்டிபிள் சென்டென்ஸாக கூட இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம். ஒரு பேராகிராஃபை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா பாருங்கள், நான் வந்து ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வால்ட் டிஸ்னிங்கிறத வந்து செகண்ட் லைனில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ 2 line sentence. The way to get started is to quit talking and begin doing. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டின லேர்ன் பைத்தான்ங்கிற எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம அப்கமிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு லெட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரக்டரை வந்து பைத்தான் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸ் இன் பேசிக் ஸ்ட்ரிங் பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் பர்டிகுலர் கேரக்டர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய வேரியபிள் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து பைத்தான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். நம்மளோட எக்ஸாம்பிள் பாருங்கள், எல்லுங்கிற வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லேர்ன் பைத்தான், செகண்ட் வந்து வெல்கம் டு பைத்தான். ஸோ இது ரெண்டையும் வந்து நான் கன்கார்டினேட் எப்படி பண்ணுறேன்னா ஜஸ்ட் அ ப்ளஸ் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ப்ளஸ் சிம்பிள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் செகண்ட் ஸ்ட்ரிங். ஸோ வெல்கம் டு லேர்ன் பைத்தான்ங்கிறது நம்மளோட ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுங்கள், வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணலாம் யூஸிங் ப்ளஸ் சிம்பிள். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து LEN ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து பண்ணலாம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து டோட்டல் 22, அதாவது கன்கார்டினேஷன் ஆஃப் போத் ஸ்ட்ரிங்ஸோட ரிசல்ட் வந்து 22.
ஸோ அடுத்த டாபிக் வந்து ஸ்லைசிங் a string. ஆல்ரெடி நம்ம ஸ்லைசிங் லிஸ்ட் பார்த்தோம். சேம் வே ஸ்லைசிங் a string பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா ஒரு ஹோல் ஸ்ட்ரிங்லேருந்து இண்டிவிஜுவல் வேர்ட்ஸை வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது தான் ஸ்லைசிங் a string. ஓகே, ஸோ சின்டாக்ஸ் என்ன, நம்மளோட வேரியபிள் ஸ்ட்ரிங் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளே வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் டீப்பேடாக பார்க்கலாம். நான் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கோலன் எண்ட் இண்டெக்ஸ். ஸோ 5,9 கொடுத்தீங்கன்னா PYTH அப்படிங்கிற வந்துடுது. ஸோ என்னோடய பைத்தான் ஃபுல் வேணும்னா 5, the last index. ஓகே ஓகே, அதை கவுண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்லைசிங்கில் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதோட சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வேரியபிள் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் இன்க்ளூசிவ், செகண்ட் வந்து ஸ்டாப் ஆஃப் த இண்டெக்ஸ், அதாவது எது வரைக்கும் வேணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஆஃப் த இண்டெக்ஸ், அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப் வந்து அந்த வேல்யூ பிக் பண்ணும். -2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் ஸ்டெப்பில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, இதை பற்றி டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறேன், ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அப் டு 5 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு லேர்னுங்கிறது. ஸோ ஸ்லைசிங்கில் இப்போ நீங்கள் கொடுக்கலைன்னா அதை வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிறோம். எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கலைன்னா எண்டை வந்து டிஃபால்ட்டாக அந்த லாஸ்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். நம்மளோட அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 5 கோலன் கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் ஆன ப்ரோக்ராம். ஸோ PYTHON பைத்தான்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5லேருந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ -6 நம்ம ஆல்ரெடி டிக்ளரேஷனில் பார்த்தோம். ஸோ -6ங்கிறது பார்த்தீங்கன்னா Pங்கிற ஸ்டேட்டு, அதுலேருந்து எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் -6 -5 -4 -3 -2 -1, அதாவது பைத்தான்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ -12ங்கிறது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இண்டெக்ஸ், அதாவது லேர்னுங்கிறது வந்து ஃபுல் லேர்ன் பைத்தான்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டீட்டெயிலாக நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிக்சரில் காட்டினேன். ஸோ அப்படி தான் வந்து பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதே ஸ்லைசிங் யூஸ் பண்ணி ஜஸ்ட் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங் வந்து ரயில்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா லேயர்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஸ்லைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வந்து என்னோடய ஸ்ட்ரிங் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்டார்ட் இண்டெக்ஸும் எதுவும் மென்ஷன் பண்ணல, எண்ட் இண்டெக்ஸும் எதுவும் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஸ்டெப்பை மட்டும் -1ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா பின்னாடி இருந்து -1 கேரக்டராக வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ரயில்ங்கிறது லேயருங்கிறது லேயராக பிரிண்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் ரிவர்சிங் எ ஸ்ட்ரிங் யூஸிங் இன் ஸ்லைசிங். ஓகே, ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் ஒரு காமன் ப்ரோக்ராம், ட்ரிக் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்லைஸ் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நாட் மென்ஷன், எண்ட் இண்டெக்ஸ் நாட் மென்ஷன், ஒன்லி ஸ்டெப்பை வந்து -1 கொடுத்தா போதும். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டாட் லோவருங்கிற ஃபங்க்ஷன் வந்து லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கரண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து எனக்கு லோவர் கேஸ் இல்லை. ஸோ 1 கேரக்டர் வந்து நான் அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஏங்கிறது பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. LEA ஏங்கிறது வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்பர் கேஸ் கொடுத்துருக்கோம், அது லோவர் கேஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதாவது கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து கம்ப்ளீட்டாக லோவர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இஸ் லோவர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் என்னவாக இருக்கணும், ஃபால்ஸ், பிகாஸ் there is a character with capital A. ஓகே, ஒரு கேரக்டர் வந்து கேபிட்டல் ஏல இருக்குது. ஸோ அதை ஸ்மாலாக மாற்றி ரன் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ட்ரூ. ஓகே, ஸோ சிமிலர்லி லோவர் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அப்பருங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது.
ஸோ டாட் அப்பருங்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸில் கன்வெர்ட் பண்ணும். இஸ் அப்பருங்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸான்னு செக் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன், செகண்ட் வந்து செக்கிங். ஸோ பாருங்கள், லேர்ன் பைத்தான்ங்கிறது வந்து அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இஸ் அப்பர் ஆனால் நோ, இட்ஸ் அ லோவர். ஸோ வந்து இப்போ நான் அப்பர் கேஸில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி அதை செக் பண்ணுற பாருங்க. டாட் அப்பர் டாட் இஸ் சூப்பர் அப்பர், ஃபைனல் ரிசல்ட் வந்து ட்ரூ. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்பர் அண்ட் லோவர் கேஸில் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து எல்லா லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி ஸ்பேசஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது. அதுக்கான என்னோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங், லீடிங் அதாவது முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ட்ரெயிலிங் அதாவது ரெண்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், இடையில ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஸ்ட்ரிப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ முன்னாடி இருக்க ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு, பின்னாடி இருக்க ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் நெவர் ரிமூவ்ஸ் ஸ்பேசஸ் இன்சைடு த ஸ்ட்ரிங். ஏன்னா வந்து இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட மீனிங் வந்து குறிக்கக்கூடியது. ஓகே, ஸோ வந்து ஸ்ட்ரிப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து லீடிங் அதாவது முன்னாடி பின்னாடி உள்ள ஸ்பேசஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். ஸ்ட்ரிங்குக்கு வேர்ட்ஸ்க்கு இடையில இருக்க ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணாது. ஸோ ஃபியூ மோர் ஃபங்க்ஷன்ஸ். டாட் கேபிட்டலைஸ்ங்கிறது என்ன பண்ணோம், ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டலில் மாற்றோம். இந்த இடத்துல ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்பேஸ் இருக்குது, ஸோ நம்ம ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டாட் கேபிட்டலைஸ்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து அப்ளை பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை எல்லுங்கிறது வந்து கேபிட்டலில் மாறி இருக்கும். ஸோ பாருங்கள், லேர்ன் பைத்தானில் ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டலாக மாறிடுச்சு. லேர்ன் பைத்தானில் கேபிட்டல் எல். நம்மளோட அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட் ஆர் கேரக்டருக்கு பதில் இன்னொரு கேரக்டர் எப்படி யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் வந்து டாட் ரீப்ளேஸ். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து பைத்தான், அதை வந்து ஜாவாங்கிற ஸ்ட்ரிங்காக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், லேர்ன் பைத்தான்ங்கிறது லேர்ன் ஜாவாவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ். ஸோ இது வந்து எனி கைண்ட் ஆஃப் வேர்டுக்கு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய நீட்ஸ் பொறுத்து இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். நான் ராமு, ராகவ், ஆல்வின், ஷாகுல். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பேசிக் ஸ்ட்ரிங் டாட் ஸ்ப்ளிட் என்னுடைய செப்பரேட்டர் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன் கம்மா. ஸோ கம்மா யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி நேம்ஸ் லிஸ்ட்டுங்கிறதுல வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நீங்கள் அந்த நேம்ஸ் லிஸ்ட்டுங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், சாரி, ஏன்னா வந்து நேம்ஸுங்கிறதுக்கு பதிலாக பேசிக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளோட ரிசல்ட் ரன் பண்ணிங்கன்னா ராமு, ராகவ், ஆல்வின் அண்ட் ஷாகுல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு லிஸ்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது. அடுத்து என்னோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவுண்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரோ ஒரு வேர்டோ எத்தனை டைம் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துருக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்காண்டி நான் வந்து பேசிக் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா பைத்தான்கிறத வந்து மல்டிபிள் டைம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பைத்தான் இஸ் மை ஃபேவரேட், பைத்தான் லுக்ஸ் ஈஸி. அதாவது இந்த இதில் வந்து 2 டைம்ஸ் வந்து பைத்தான் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக் ஸ்ட்ரிங் டாட் கவுண்ட் என்ன வேரியபிள் நான் லுக் பண்ணுறேன், பைத்தான்கிற வேரியபிளில் வேர்டு. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து 2. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கில் வந்து 2 டைம்ஸ் வந்து பைத்தான்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து நம்பரா, டிஜிட்டா, ஆல்ஃபா நியூமெரிக்கா, ஆஸ்கி வேர்டாங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் இஸ் டிஜிட். ஸோ 1 to 5ங்கிறது டிஜிட். ஸோ ரன் பண்ணிங்கன்னா 1 to 5 ஆக்சுவலி நம்பர் ஆர் டிஜிட் அப்படிங்கிறது. இது இஸ் நம்பரும் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏபிசி வந்து டிஜிட் கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ 1 இயர்ஸ் இதுவுமே டிஜிட் கிடையாது. ஸோ ஆல்ஃபா பெட்டான்னு செக் பண்ணுறது ரன் பண்ணுறோம். நம்பர் டாட் இஸ் ஆல்ஃபா அந்த ஃபங்க்ஷன் பேர். ஸோ ரன் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ். 1 ஏஸ்ங்கிறது ஆல்ஃபாபெட் கிடையாது, 1ங்கிறது நம்பர். ஸோ ஏபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் தான். ஸோ ஏபி இஸ் ஆக்சுவலி ஆல்ஃபபெட், ட்ரூ.
ஸோ இதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் அப்படின்னு மல்டிபிள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பைத்தானில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், ஒரு லிஸ்ட்டை வந்து திருப்பி வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூஸை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ராமு, ராகவ், ஆல்வின், ஷாகுங்கிற லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய செப்பரேட்டர், அதாவது வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ எலமெண்ட்டும் இன்னொரு வேல்யூவையும் என்ன யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். நான் இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையில வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஸோ டாட் ஜாயின் உங்களுடைய லிஸ்ட் நேம். ஸோ இங்கே பாருங்கள், ராமு ஸ்பேஸ் ராகவ் ஸ்பேஸ் ஆல்வின் ஸ்பேஸ் ராகுல். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய செப்பரேட்டர். ஸோ இப்போ வந்து எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ராமு எக்ஸ்க்ளமேஷன், ராகவ் எக்ஸ்க்ளமேஷன்ங்கிறது உங்களுடைய செப்பரேட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஓகே, அதாவது லிஸ்ட்டுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன இட்ரபிள் வேணால் யூஸ் பண்ணலாம், டீபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா இட்ரபிள்ஸையும் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸிங் சம் செப்பரேட்டர் வந்து நீங்கள் ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ்கேப் சீக்வென்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பிளாட்டோ சேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேஸ் SAY சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகே, ஸோ பிளாட்டோ சேஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் டு லீவ் கண்டென்ட் வித் டைட்டில், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நம்ம இப்படி மென்ஷன் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து சின்டாக்ஸ் எரர் கொடுக்கும். ஏன்னா வந்து ஒன் சேஸ்க்கு அப்புறம் சிங்கிள் கோட்ஸ் பார்த்தோடனே பைத்தான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சொல்யூஷன் வந்து உள்ள சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து அதை வந்து அந்த இடையில் வரக்கூடிய சிங்கிள் கோட்ஸை வந்து எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறார். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன். அதாவது அவுட்டர் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ், இன்சைட் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் கோட்ஸ் இருந்ததுன்னா சிங்கிள் கோட்ஸ். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கோட் பிரிண்ட் ஆகும். ஸோ பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஓகே, ஸோ வந்து வீகாண்ட் யூசர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வென்ஸ். அதாவது வந்து இந்த வேல்யூக்கு முன்னாடி ஒரு இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ். ஓகே, அந்த கோலனுக்கு முன்னாடி நம்ம பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து இப்போ நம்மளுடைய முழு ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ப்ளீஸ் சேஸ் பிளாட்டோ சேஸ் தி கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் டு லீவ் கண்டென்ட் வித் லிட்டில். சரியா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம பேக் ஸ்லாஷ் எந்த ஸ்ட்ரிங்கை எஸ்கேப் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் அந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஐ திங்க் பைத்தானுங்கிற வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே ஹைலைட் பண்ணியிருக்கேன், இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னது, இன்டர்பிரட்டர் வந்து எரர் அடிக்குது. ஸோ இப்போ வந்து அந்த டபுள் கோட்ஸ்க்கு இந்த டபுள் கோட்ஸ்க்கு இடையில நான் பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்கேப் சீக்வென்ஸ் அந்த டபுள் கோட்ஸை வந்து எஸ்கேப் பண்ணிடுவோம். டோன்ட் கன்சிடர் இட் அஸ் அ எண்ட் ஸ்ட்ரிங் அப்போ எண்ட் லிட்டரல்னு சொல்கிறோம் பைத்தான் இன்டர்பிரட்டர். ஸோ அதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, ஐ திங்க் பைத்தான் இஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆச்சு. ஸோ எஸ்கேப் கேரக்டர்னு பேக் ஸ்லாஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபார்மேட் த ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ஃபார்மேட்லையும் வந்து ஃபார்மேட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா டாட் ஃபார்மேட் மெத்தட். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய எக்ஸாம்பிளுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 35, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்ஸ்ட் வந்து மை நேம் இஸ் ஆல்பர்ட் அண்ட் மை ஏஜ் இஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஏஜை வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரிங் கன்கார்டினேட்டட் வித் இன்டிஜர். ஸோ இப்போ என்ன பண்ணோம், பைத்தான் வந்து இட் வில் த்ரோ அன் எரர். அதாவது நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் சொல்யூஷன்ஸ்க்கு எதை நீங்கள் கேஷ் பண்ணலாம், இல்லாட்டி
இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்மல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா இதனுடைய வேல்யூவை நான் பாஸ் பண்ண போகிறேன் ஃபார்மல் மெத்தட் மூலமா அப்படின்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெக்ஸ்ட் டாட் ஃபார்மேட் என்னுடைய அந்த வேரியபிளை பாஸ் பண்ணிங்கன்னா எங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் கேர்லி ப்ராக்கெட் இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த வேல்யூ அப்பண்ட் ஆகும். ஸோ மை நேம் இஸ் ஆல்பர்ட் அண்ட் மை ஏஜ் இஸ் 35ங்கிறது எங்கே கேர்லி ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணிக்கலோ அங்கே போய் இந்த வேல்யூ வந்து அப்பண்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். லெட் சி சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ். கொஞ்சம் அடிஷ்னல் காம்ப்ளிகேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ்மேன், ஆர்டர் அண்ட் ப்ரைஸ் 3 வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை 3 வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் பாருங்கள். ஹே இந்த ஃபஸ்ட்டு கர்லி பிரேஸ் குட் யூ ப்ளீஸ் டெலிவர் அ குவான்டிட்டி என்னோட செகண்ட் கர்லி ப்ராக்கெட் அதாவது செகண்ட் பேராமீட்டர் வரக்கூடிய வேல்யூ இடம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ரைஸ் நம்மளுடைய தேர்ட் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ கர்லி பிரேசஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய வேரியபிள் நேம் சாம்பிள் டெக்ஸ்ட் 1 டாட் ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேன் நேம் வரும். குட் யூ ப்ளீஸ் டெலிவர் அ குவான்டிட்டி ஆஃப் அந்த ஆர்டர் நம்பர் பாஸ் ஆகும். தேர்ட் வந்து ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க. ஹே ராஜாஜி குட் யூ ப்ளீஸ் டெலிவர் அ குவான்டிட்டி 3 அண்ட் ப்ரைஸ் ஃபார் 25. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் நினைக்குமா மில்க் பேக்கெட் 3 மில்க் பேக்கெட்ஸ் 3 குவான்டிட்டி 25க்குலாம் இப்போ கிடைக்காது. லெட்ஸ் மேக் இட். ஸோ வந்து என்னுடைய ஜஸ்ட் வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கொடுக்குறதுக்காண்டி மில்க் பேக்கெட்ஸ்னு கொடுத்துருக்கேன், ப்ரைஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ஹே ராஜாஜி குட் யூ ப்ளீஸ் டெலிவர் 3 மில்க் பேக்கெட்ஸ் அண்ட் ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் 25 அப்படின்னு சொல்லி 25 ருபீஸ்க்கு ஒரு மில்க் பேக்கெட்டே கிடைக்காது, அது வேறு விஷயம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே இதில் வந்து நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். அது அப்படின்னா இப்போ 0ன்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், 1 கொடுத்திங்கன்னா செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், 3ன்னு கொடுத்திங்கன்னா தேர்ட் வேல்யூ எடுக்கும். பார்த்தீங்களா? ஃபஸ்ட் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், 0 கேன்னு கொடுத்து இண்டெக்ஸிங்கில் வந்து 1 0 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஹே 3 குட் யூ ப்ளீஸ் டெலிவர் ராஜாஜி மில்க் பேக்கெட் ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் 25 அப்படின்னு கொடுக்குது. ஓகே, நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்னா சேல்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டாவது ஆர்டருங்கிறது 1ங்கிற பிளேஸில் வந்து ஸோ நம்ம வந்து ரீஆர்டர் பண்ணிடுவோம் 0 1 2. ஸோ நம்ம ஒரிஜினல் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இண்டெக்ஸிங்கிறது நம்ம பாசிங் சீக்வன்ஸ், என்ன சீக்வன்ஸில் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த சீக்வன்ஸில் நீங்கள் அந்த வேல்யூவை வந்து கொடுக்கணும் எங்கே தேவைப்படுதோ. ஓகே, ஸோ இண்டெக்ஸிங் வந்து கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா அதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிங் வந்து அந்த வேல்யூவை வந்து நேமாகவே பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஐ ஹாவ் அ பைக் நேம்ங்கிறது என்னுடைய வேரியபிள் நேம். ஓகே, பேராமீட்டர் நேம், இட்ஸ் அ மாடல். அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸில் அந்த மாடல்ங்கிற ஒரு பேராமீட்டர் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அது வந்து பாஸ் பண்ணிடுவேன் ஃபார்மேட் மெத்தடில் எப்படின்னு பாருங்கள். ஸோ மை பைக் டாட் ஃபார்மேட் உள்ள பார்த்தீங்கன்னா பைக் நேமோட வேல்யூ வந்து டைரெக்டாக இங்கே பாஸ் பண்ணிடுவோம். ஹீரோ கமா மாடல் ஈக்குவல் டு ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். ஐ ஹாவ் அ பைக் ஹீரோ அண்ட் இட்ஸ் மாடல் இஸ் ஸ்ப்ளெண்டர் ப்ரோன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், நேம்ஸ் அதாவது எப்படின்னா நேம்ஸை வந்து பேராமீட்டர்ஸில் டேரெக்டாக டிக்ளேர் பண்ணி அந்த பேராமீட்டர் நேமை வந்து நேமுக்குள்ள வேல்யூ வந்து நீங்கள் ஃபார்மேட் மூலமாக பாஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்ட்ரிங்ஸ் ஹேஸ் மல்டிபிள் ஃபங்க்ஷன். இதை தவிர்த்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்கமிங் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸில் நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நம்புறாச்சு. இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.